ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற அட்டகாசமான ரெசிபி எக் பிரியாணி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வேக வச்சு 4 முட்டையை கத்தியால் நல்லா 4 பக்கம் கீறி விட்டுட்டு ஃபோர்க்கை வச்சு நல்லா சுற்றி குத்தி விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, வேக வச்சு 4 முட்டையை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 to 4 மினிட்ஸ் வறுத்தா போதும். வறுத்த முட்டையை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கலாம். அதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, ரோஜா இதழ்கள் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கீறின ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, புதினா மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தயிர் 1/4 கப் ஆட் பண்ணி பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவைப்பட்ட காரமும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்ச 2 கப் அரிசியை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச மசாலா மேலே அரிசியை லேயர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை லேயர் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை மேலே அடுக்குங்க. வறுத்து வச்சிருக்கிற ஆனியன் நல்லா சுற்றி தூவி விடுங்க. அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி தலையை தூவுங்க. 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நல்ல கமகமன வாசனையோட ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்க, பிரியாணி இப்போ நல்லா உதிரியா வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's bye from me, Sharada.